வணக்கம். மிடில் ஈஸ்டில் பயங்கரமான பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இப்போ தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஈரானில் இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டர் வெடிச்சிருக்கு. அண்ட் இஸ்ரேல் நாங்கள் தான் அடித்தோன்றது சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வீடியோ ப்ரூஃபோடு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு சைடு இருக்கிற ஈரான் நேற்று ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் விட்டுருக்காங்க. ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு டேட்டில் உலகத்தில் யார்ட்டையுமே அதை தடுக்கிறதுக்கான வசதி கிடையாது. ஸோ ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்ன்னு சொன்னால் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நினச்சி பாருங்களேன், இஸ்ரேலில் இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டரை தட்டிச்சு இல்லை பை எனி சான்ஸ் அவங்க பிரிட்டன் சைடோ இல்லை யூரோப் சைட்லேயோ அடிக்க போகிறாங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகுன்றது கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். ஸோ சம்திங் பிக் இஸ் கம்மிங். நேற்றே நான் வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தேன் தட் something big is expected in next 1 week in Middle East, and something very 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 big in Japan, Philippines அந்த சைடில் மிக பிரம்மாண்டமான விஷயத்தில் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சம்டைம் இன் ஜூன் லாஸ்ட் வீக்லேயும் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேயும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்வேர் இன் ஈஸ்ட் ஏஷியாவில், சம்வேர் ஃபிலிப்பைன்ஸ் டு ஜப்பானுக்கு நடுப்புற சம்திங் பிக் நம்ம எதிர்பார்க்குறோம். பார்க்கலாமே, கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் எதுவும் பெரிய பாதிப்பு வரக்கூடாதுன்றது. இது ஒரு சைடு இருக்கட்டும். ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்குது, நேச்சர் அதோட விளாண்டுட்டுருக்கு. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் டைம் சைக்கிள், ரைட்? யாராச்சும் ஒருத்தர் இந்த சைக்கிள் ரிப்பிட்டேஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் ப்ராபப்ளி யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க, மார்க்கெட் என்ன ஆகும், போர்ட்ஃபோலியோ என்ன பண்ணிட்டோம், இது என்ன பண்ணிட்டோன்றது. ஸோ இவங்க வசதிக்கோசரம் வர சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஃப்ரீயாக நம்மளோட ஜோஹோ மீட்டிங் வச்சுருக்கிறோம். முடிஞ்சால் நம்ம சார்ட்டை வச்சு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண பார்க்கலாம். பட் டெஃபினெட்லி அங்கே பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் அது மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். நார் எங்கள் சைடில் எந்த ப்ராடக்ட்ஸும் நாங்கள் விற்கல. இட் இஸ் மோர் ஆஃப் எ ஜென்ரல் பப்ளிக்கோசரம் நிறைய பேர் கேட்குறாங்க, அவங்களோட நலனுக்கோசரம் நம்ம வச்சுருக்கிறோம். இன்ட்ராக்டிவ் இருக்குது. உங்களோட கேள்வி இருந்துச்சுன்னா முதலே முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் போடுங்க. நிறைய கேள்விகளை ஜென்ரலாக நம்ம கிளப் பண்ணிவிட்டு நம்ம கேட்கலாம். ஒன்று முடிஞ்சால் அந்த குரூப்லேயே 1-2 கேள்வி நம்ம கேட்குறதுக்கு அலோவ் பண்ணலாம். இட் இஸ் நாட் கோயிங் டு பி எவ்ரிபடி. யார் யாரை நம்ம ஆன் பண்ணி விட்றோமோ அவங்க கேட்கலாம். சப்போஸ் ஒரு 200-300 பேரை ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை அதோட ஜாஸ்தி வருதுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டெஃபினட்டாக யார் யாருக்கு இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி தேவை இருக்குது, கிளாரிட்டி தேவை இருக்குன்றவங்க டெஃபினட்டாக எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888. ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு விடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டுட்டு அண்ட் சனிக்கிழமை காலையில் அதுக்கான லிங்க் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி விடுறோம். ஸோ தட் 11 to 1 நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் டிப்பிக்கலாக எக்ஸ்பைரி டே மார்க்கெட், ரைட்? நம்ம இதுதான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் பெரிய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வராதுன்றது நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். நேற்று யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஸ்டேட்டஸ் ஸ்கோர், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அந்த மனுஷன் போகும்போது வாயை மூடிட்டு போகாத ஒரு ஒரு மேட்ரை போட்டு போயிட்டார். ஹாக்கிஷ், ரைட்? ஹாக்கிஷ்னால் மார்க்கெட் சரியில்லை. இந்த வருஷத்தில் உள்ளே நாங்கள் 0.5% நாங்கள் குறைப்போம். 50 பேசிஸ் பாயிண்டில் குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் மார்க்கெட் ஹாக்கிஷாக இருக்குதுன்ற மாதிரி ஒரு வார்த்தை போட்டார். எப்பயுமே இந்த ஹாக்கிஷ்ன்ற வார்த்தை இது மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த நாள் ஏதாச்சும் ஒன்று தெரியும்ல, இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே இந்த விஷயத்தெல்லாம் சீரியஸாக எடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு 1 ஹவருக்கு உள்ளே பிரிட்டிஷ், ரைட், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அவங்களும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதே ஸ்டாண்டர்டாக அதே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஷோயிங் சம்திங் சீரியஸ்ன்னு சொல்ல வேணாம், வேறு ஏதோ ஒரு மேட்ரு இருக்குது, இதெல்லாம் நம்ம கை வைக்க வேணாம்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு சைடு இருக்கிற F-35 பிளெயின் கேரளாவில் இறங்கியிருக்கு, ரைட்? அண்ட் சொல்கிறது வேண்டாம், தே சே தட் இட் இஸ் ஃபார் ரிப்பேருக்கோசரம் ஆகிடுச்சு, எமர்ஜென்சிக்கோசரம் இறக்கணுன்றது. 4-5 நாள் ஆகியும் அதுக்கு எந்த விதமான ரெமெடிஸ் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, பிரிட்டிஷ் வார்ஷிப் இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் இஸ்ரேல். அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ஈரான். யூஎஸ் ஏற்கனவே ஒரு 4 ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்குது, 5வது ஏர்க்ராஃப்ட் கேரியரும் அந்த சைடு மூவ் பண்ணுறாங்க. ஒன்று. டூம்ஸ் டே பிளெயின்னு ஒன்று இருக்குது. இதை அமெரிக்கா நீங்கள் நிறைய சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. டூம்ஸ் டே பிளெயின்ன்றது
அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம்னு ஒன்று இருக்கும். வார் நடக்கும் போதும் அந்த கண்ட்ரோல் ரூமில் தான் உட்காந்துட்டு அவங்க கமாண்ட்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. ஜஸ்ட் இன் கேஸ் ரைட் அமெரிக்காவுக்குள்ளே அட்டாக் ஆகிடுச்சு, பிரசிடெண்ட்டோட பேலஸ் அட்டாக் ஆகிடுச்சின்னு சொன்னால் இவங்க வந்து பிளெயினில் பறந்துக்கிட்டே கமாண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பிளெயின் வச்சுருக்கிறாங்க. அது வந்து டூம்ஸ் டே பிளெயின்னு வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் இன் கேஸ் பூமி அழியுதுன்னு சொன்னால் இவங்க மட்டும் மேலே போயிட்டு மேலே இருந்து கமாண்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு பிளெயின் வச்சுருக்கிறாங்க. இந்த பிளெயின் வந்து நேற்று நைட்டு வந்து வாஷிங்டனில் வந்து சுற்றி இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் சம்திங் சீரியஸ்லி இஸ் ஹேப்னிங். அண்ட் யூஎஸும் வந்து வேறு ஏதோ ஒரு லெவலில் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இன்னைக்கு நைட்டு நாளைக்கு இல்லை சாட்டர்டே சண்டே அந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குமான்றது தெரியாது. ஏன்னா ஈரான் போகும் போதும் சும்மா போக மாட்டான், அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது. இஸ்ரேலும் ஆகட்டும் ஈரானும் ஆகட்டும் ரெண்டு பேருமே கேடிங்க. அண்ட் ரெண்டு பேருமே வந்து தே ஹேட் எனிமிட்டி அகெயின்ஸ்ட் ஈச் அதர் ஃபார் ப்ரிட்டி லாங் ரைட். ஸோ டெஃபினட்டாக அது வந்து போகும்போது ஒரு காட்டிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த காட்டுறது அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்குது. எனிவே நியூக்ளியர் ரியாக்டர் வெடித்ததுக்கு நாட் ஓன்லி இன் ஈரான் மற்ற சைட்லேயும் வந்து பாதிப்பு வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. 2-3 விஷயத்த நம்ம வந்து யூஎஸ் டேட்டாவை பார்த்துக்கலாம். நம்ம டேட்டா பார்க்குறதுக்கு முன்னாடி டாலர் இண்டெக்ஸ் வந்து 98.5க்கு மேலே தான் இருக்குது. அண்ட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ரைட் நவ் வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 263 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. 0.63% வந்து மைனஸில் இருக்குது. அண்ட் யூஎஸோட இது இருக்குல்ல விக்ஸ் இருக்குல்ல S&P 500 விக்ஸு அது வந்து 3.5% வந்து அப் ஆகிருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 21.52 வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து தெரியும் விக்ஸ் எப்பயுமே வந்து அந்த 14-15 மேலே போனாவே பயங்கர ஒலட்டாலிட்டியாக இருக்குன்றது அர்த்தம். டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆச்சுன்னு சொன்னால் கோல்டெல்லாம் கீழே விழுவணும். எஸ், கோல்டெல்லாம் உளுந்துருக்கு. கோல்டு வந்து க்ளோஸ் டு அபவுட் $23-24 உளுந்துருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1.7% கீழே உளுந்துருக்கு. ஆனால் க்ரூடு பிகாஸ் ஆஃப் திஸ் மிடில் ஈஸ்ட் பிரச்சனைனால சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1.5% ஏறி இருக்குது. நம்ம வாங்குகிற க்ரூடு இருக்குல்ல பிரெண்ட் க்ரூட், மட்டமான க்ரூடு தான். பிரெண்ட் க்ரூடு வந்து $77.62 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் பாண்டை பொறுத்த வரைக்கும் சேஃபான ஜோனில் தான் இருக்குது. 4.89% இருக்குது வட்டி. ஸோ ஒன்றும் பெரிய மாற்றங்கள் கிடையாது. ஆனால் மாற்றம் எங்கே வந்திருக்குன்னு சொன்னால் ருப்பியில் வந்திருக்கு. ருப்பி இன்னைக்கு ரைட் நவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 86 rupees 70 paisa ரைட். நேற்று வந்து நம்ம 49 பைசாவில் பார்த்தோம், இன்றைக்கி 70 பைசாவில் பார்த்துருக்குறோம். அண்ட் இன்றைக்கி வந்து க்ளோஸ் அபவுட் 90 பைசா வரைக்கும் போயிருக்கு. ஸோ ருப்பி வீக் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு. ருப்பி வீக் ஆகிறதுக்கு காரணம் என்ன? நாட் கோல்ட் ஆர் டாலர் இண்டெக்ஸ், இட் இஸ் பெட்ரோல். ஸோ பார்க்கலாம். நம்ம வந்து அந்தமான் பக்கத்தில் வந்து பெட்ரோல் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது கண்டுபிடிச்சி அது க்ரூடை எடுக்கிறதுக்கு அது தோன்றதுக்கே வந்து அடுத்த 8-10 வருஷம் பிடிக்கும். பட் லாங் ரனில் வந்து இட் இஸ் அ குட் அட்வான்டேஜ். பட் ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம வி ஹாவ் டு பே தி ப்ரைஸ். கோல்டு அண்ட் சில்வர் நம்ம அப்படியே பார்த்துடலாம். ருப்பி டேர்ம்ஸில் நேற்று லெவலில் தான் இருக்குது. 10,250 rupees per 24 carat ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,10,500 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி சில்வர். நிஃப்டி வந்து -48 பாயிண்ட்ஸு ஃபியூச்சர்ஸில். ஸ்பாட் வந்து -18. இதெல்லாம் முக்கியம் கிடையாது. -15 இருக்குது. எது? ப்ரீமியம் மார்க்கெட். இன்ட்ராடே வந்து 140 பாயிண்ட்ஸு. மார்க்கெட் ரொம்ப நாள் கழித்து டிஸ்கவுண்ட்டில் வந்து வந்திருக்கு. பேங்க் நிஃப்டியை வந்து -280 பாயிண்ட்ஸ் அண்ட் -38 பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ 413 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங்கு. இன்றைக்கி வந்து செக்டார் பற்றி பேசுகிறதுலையோ இல்லை மற்ற விஷயத்தெல்லாம் பேசுகிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. தில்லு இருக்கிறவங்க மார்க்கெட்டில் ஹோல்ட் பண்ணிங்க. பட் இட் இஸ் மோர் ஆஃப் எ கேம்பிள். இது வந்து எப்படியா இருந்தாலும் போர் வந்து கண்டினியூ ஆக போகிறதில்ல, எப்படியா இருந்தால் முடிய போகுது. இந்த கதையெல்லாம் அடுத்தது இருக்கட்டும். பட் டெஃபினெட்லி தெர் இஸ் கோயிங் டு பி பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேஃப்டி பண்ணிங்க. அண்ட் நிறைய பேர் வந்து போர்ட்ஃபோலியோ எக்ஸிட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக், எஸ், ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நல்லா இருக்குது. உங்களுக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ நானே வந்து நிறைய தரம் வந்து நான் சொல்லியிருக்கிறேன், யார் யாருக்கு இது பண்ணுறீங்களோ நீங்கள் எக்ஸிட் பண்ணுங்கள். நேற்று பஜாஜ் ஃபின்சர்வோட சென்னையில் வந்து ஒரு
கெட் டுகெதர் இருந்துச்சு. அங்கே போயிருந்தப்பையும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, சார் நீங்கள் எக்ஸிட் பண்ண சொல்கிறீங்களே, எக்ஸிட் பண்ண சொன்னதை வந்து யாரெல்லாம் வந்து அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கல, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கல, டே டு டே பேஸஸில் நான் வந்து போர்ட்ஃபோலியோ பார்க்கலன்னு சொல்கிறவங்க வந்து எக்ஸிட் பண்ணுறது புத்திசாலித்தனம். பட் யாரெல்லாம் வந்து ஆக்டிவ் ட்ரேடராக இருக்காங்களோ இல்லை ஆக்டிவ் இன்வெஸ்டராக இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னு சொன்னால் எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்களேன், பணத்தை வந்து இங்கேருந்து எடுத்தால் வேற எங்கேயாச்சும் போட போகிறாங்க. ஸோ அந்த போடுற இடம் வந்து பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்து நீங்கள் வந்து பானையில் போட்டு வீட்டில் வச்சிங்கன்றது நான் சொல்லலை. எஸ், அதுவும் நான் சொல்லியிருக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு ஒரு 1-2 lakh rupees கையில் கேஷாக வச்சிங்க. கரண்ட் சினாரியோ இஸ் லைக் தட். ஸோ அதுக்கு காரணம் தான் வந்து அப்புறமா நம்ம வந்து பேசலாம். பட் கையில் வந்து கேஷ் வச்சிங்க ஒன்று. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இஃப் யூ ஆர் ஹோல்டிங் ஹியூஜ் பொசிஷன் சொன்னால் ஒரு 50% கேஷை வந்து உங்களை கேஷ் பொசிஷனாக வச்சிங்க. ஸோ தட் மார்க்கெட் கீழே வந்தாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு டூ தி லிவரேஜ் ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட் கீழே வர நீங்கள் ஆவரேஜ் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்கள், ஒரு பாட்டம் ஃபார்மேஷன் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து லைவாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து நம்ம ஜோஹோ மீட்டிங்கில் வந்து வர சனிக்கிழமை காலையில் 11 மணிலேருந்து 1ன்றோம். அது இன்வேரியபிளி 1-2 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களோட இன்டோ எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கேள்வி இருக்கோ அதுக்கு தந்தாப்புல நம்ம வச்சுக்கலாம். பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 9444468888 நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.